பிரைஸ் லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு பூவாளூர் டிரினிட்டி பூர்ணேஸ்வரி சபையிலே நமக்கு வேத பாட வகுப்பு உண்டு. ஆகவே பூவாளூரில் இருக்கிற விசுவாச மக்கள் யாவரும் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் யூடியூப்பிலே நீங்கள் வேத பாட போய் காணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சகரியா 9ஆம் அதிகாரம் 16, 17 அந்நாளிலே அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பந்திருப்பார்கள். அவருடைய காருணியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புதிர் திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். லேலுயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம்மோடு அவர் பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களோடு தீர்க்கதரிசியானவன் பேசுறது போல இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைபெறுகிறார். என்ன சொல்றார்? அந்த நாட்களிலே, இதை நாம் விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே அவருடைய அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையை அவர்களை ரட்சிப்பார். நீங்கள் தான் அவருடைய மந்தை, நீங்களும் நானும் தான் அவருடைய ஆடுகள். நம்மளை ரட்சிப்பாராம், நம்மளை ஆசீர்வதிப்பாராம், நம்மளை பாதுகாப்பாராம். அவருடைய தேசத்தில் ஏற்பட்ட குடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளை உன்னதமான ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். இரண்டாவது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாய் உங்களை புது திராட்சை ரசத்தினால் உங்களை திருப்தியாக்குவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார். சத்துவமில்லாத உங்களுக்கு சத்துவத்தையும், பலனில்லாத உங்களுக்கு பலனையும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலவேளையிலே தருகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலவேளையை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.